வணக்கம். இன்னைக்கு வந்து இந்த வீடியோ தான் இந்த வருஷத்தோட கடைசி வீடியோ. இதுல என்னென்ன நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம்னா, ரொம்ப டெக்னிக்கலாவோ இல்ல ஃபண்டமெண்டலாவோ எதுவும் டிஸ்கஸ் பண்ண போறது இல்ல. உங்கள பத்தியும், என்ன பத்தியும் அண்ட் பிகினர்ஸ் இல்ல வந்து ட்ரேடிங் இல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ல ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்கிறவங்க எப்படி வந்து சக்சஸ் ஆகலாம் அப்படிங்கறத பத்தியும் ஒரு சின்ன ஓப்பன் டாக் பேசுவோம். ஓகேங்களா? இது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்க. உங்களை பத்தி சொல்லணும்னா, நான் இந்த சேனல் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 4 இயர்ஸ் ஆகுது. அதுல வந்து நீங்க வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க. ஸ்டார்டிங்லயே சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இப்பதான் வந்து நியூ சப்ஸ்கிரைபர் கொஞ்சம் கொஞ்சமா ஆட் ஆயிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டார்டிங்ல சப்ஸ்கிரைப் பண்ணுவதுல 2 கேட்டகரி தான் இருக்கும். ஒரு கேட்டகரி பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ்டா இருப்பீங்க. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னா சக்சஸ்ஃபுல்லான ட்ரேடரோ இல்ல இன்வெஸ்டரோ மாறி இருப்பாங்க. இன்னொரு டைப் என்னன்னா மார்க்கெட் விட்டு குட் பண்ணி போயிருப்பாங்க. ஸோ இப்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து அதிகமா வந்து உங்களுக்கு யூடியூப் வீடியோவோ இல்ல வந்து மத்த இந்த சோசியல் மீடியால இருந்து உங்களுக்கு எதுவும் தேவைப்படாது. ஆனா அதுவே குவிட் பண்ணி போயிருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்களும் வந்து இந்த சேனல்ல எதுவுமே பார்க்க மாட்டாங்க. எப்படி சொல்றேன் அப்படின்னா சேனல்ல நம்ம அனலைசிஸ் பண்றதுக்கு ஒரு இது இருக்கு. அதுல அனலைசிஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த பழைய வியூவர்ஸ் எவ்வளவு பேர் வர்றாங்க, புது வியூவர்ஸ் எவ்வளவு பேர் பாக்குறாங்க அப்படிங்கிற ஒவ்வொரு வீடியோக்கும் தனியா ஒரு டேட்டாவே கொடுப்பாங்க யூடியூப்ல இருந்து. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் சொல்றேன். நீங்க சக்சஸ்ஃபுல்லான ட்ரேடர் அல்ல இன்வெஸ்டரா இருந்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஓகே, இப்போ நம்ம இந்த சேனல் பத்தி வருவோம். சேனலை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி என்னை பத்தி சொல்லிடுறேன். நான் வந்து ஒரு ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி ரொம்ப யோசிப்பேன். அப்படி யோசிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா அதை வந்து கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணி அது எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் செய்வேன். ட்ரேடிங்குமே அந்த மாதிரி தாங்க. ட்ரேடிங்ல இன்வெஸ்டிங்குமே அந்த மாதிரி தான். நான் ஸ்டார்டிங்ல வந்து இன்வெஸ்டிங் பண்ணதுக்காக ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள வந்தேன். பட் ட்ரேடிங் அட்ராக்ட் ஆகி ட்ரேடிங்குள்ள வந்துட்டேன். ட்ரேடிங் மட்டும் இல்ல, இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நான் என்ன பண்ணேன்னா மார்க்கெட்டுக்குள்ள வந்துட்டு கொஞ்சம் லேர்ன் பண்ண உடனே ஓகே ரொம்ப நம்ம கத்துக்கிட்டோம், 4 பேருக்கு சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஆர்வக்குள்ள ஸ்டார்ட் பண்ணி வீடியோ ஷேர் பண்ணதான் தெரிஞ்சிச்சு என்னோட லேர்னிங்க்கும் ரியல் லைஃப்ல பிராக்டிக்கலா பண்றதுக்கும் ரொம்ப கேப் இருந்தது. ஸோ அந்த கேப் ஃபில் பண்ணோம்னா நம்ம லேர்ன் பண்ணிட்டு கரெக்டான கண்டென்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட தாட்டா இருந்துச்சு. என்னன்னா நம்ம சொசைட்டிக்கு ஏதாவது கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் 4 பேருக்கு சொல்லி கொடுத்தாதான் நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். இடையில ஸ்டாப் பண்ணதான் கிட்டத்தட்ட வந்து நான் வந்து இடையில 3 இயர்ஸ் பக்கமா எந்த வீடியோவுமே போடல. அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு வந்து என்ன வந்து நின்னதுக்கு அப்புறம் தான் வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். ஏன்னா நம்ம வந்து ஒரு ஸ்டேஜுக்கு வரும்போது தான் நம்மளால ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண முடியும். நீங்க பழைய வீடியோ எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லாவே டிஃபரன்ஸ் தெரியும். அதுல வந்து நான் படிச்சுட்டு நான் என்ன கத்து கொடுத்தனோ அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ அதை வந்து என்னால ப்ராக்டிக்கலா எதுவுமே சொல்ல முடியாது. பட் இதுதான் இந்த கண்டென்ட் புக்ல இருக்கிறது அப்படியே வந்து நான் கொடுப்பேன். பட் அதுவுமே வந்து நம்ம பிஇ ரேஷியோ எல்லாம் பார்த்து நான் சொல்லி எக்ஸாம்பிள் சொல்றேன். அதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து பிஇ ரேஷியோ பார்த்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படின்னா அந்த ஸ்டாக் ஏறவே ஏறாது. ஏன்னா பிஇ ரேஷியோங்கிறது கம்மியா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த வீடியோல இருக்கும். அதுதான் வந்து எல்லா பக்கமும் நம்மளுக்கு சொல்லி கொடுக்கறது, எஜுகேட் பண்றது. பட் அப்படி இல்லை. ஒரு ஸ்டாக் நல்லா ஏறுது அப்படின்னா அதனோட பிஇ ரேஷியோ வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும். அதுக்காக அதிகமா இருக்கிற இதைதான் போய் வாங்கணும் அப்படிங்கிறது கிடையாது. அது நிறைய பேக்ரவுண்ட் நிறைய இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம நிறைய லேர்ன் பண்ணும்போது தான் தெரியும். ஸோ எகைன் நம்ம இந்த சேனலுக்கு வருவோம். நான் ஒரு சக்சஸ்ஃபுல்லான ட்ரேடர் இன்வெஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் ஒரு சொசைட்டிக்கு வந்து நான் திரும்ப சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால நான் இந்த சேனலுக்கு நான் சொல்லி தந்துருக்கேன். பட் இப்ப பாத்தீங்கன்னா எகைன் அந்த குவிட் பண்ணவங்க இந்த சேனல்ல பார்க்க மாட்டாங்க. பிகினரா ட்ரேடிங்குள்ள வர்றவங்க இல்ல ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்கிறவங்க அவங்க தான் கண்டிப்பா இந்த வீடியோஸ் அவங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து என்ன வந்து தேவை வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நீங்க வந்து லேர்ன் பண்ணணும். சும்மா ஒரு வீடியோ பாக்குறதோ இல்ல வந்து சும்மா 2 கான்செப்டை கத்துட்டு நம்ம இதை பண்ணோம்னா சக்சஸ் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி நினைக்க கூடாது. ஏன்னா மார்க்கெட்டுங்கிறது நீங்க 4 to 5 இயர்ஸ் இருந்தீங்கன்னா தான் எல்லா சைக்கிளையும் பார்க்கணும். அப் டென், டவுன் டென், சைட்வேஸ், இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு ஒவ்வொன்றையும் உங்களோட ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி பார்க்கணும். அது இல்லாம நீங்க என்ன டைப்பான ட்ரேடர் அப்படிங்கறத நீங்க முடிவு பண்ணணும். அது தெரியணும். நீங்க கத்துக்கிட்டதை பிராக்டிஸ் பண்ணணும். நிறைய புக்ஸ் படிக்கணும், வீடியோஸ் நிறைய பார்க்கணும். எல்லாமே நீங்க பாக்குற ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். எதுவுமே வேஸ்டா போகாது மார்க்கெட்டை பொறுத்த அளவுக்கு. எதை பார்த்தீங்களோ ஆனா அதை பிராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் உங்களால இம்ப்ரூவ் பண்ண முடியும். பிராக்டிஸ் பண்ணலன்னா வேஸ்ட். அதுக்கப்புறம் அந்த ப்ராசஸ் திரும்ப திரும்ப செய்யணும்.
அதுவே நீங்க வந்து ஒரு ட்ரேட் பண்றீங்க. இப்போ பிரேக் அவுட் ட்ரேடுன்ட்டு சொல்லிட்டு பண்றீங்க. பிரேக் அவுட் என்ட்ரில ஃபெயில் ஆயிடுறீங்க அப்படின்னா, உடனே பிரேக் அவுட் ஸ்விட்ச் பண்ணிட்டு புல் பேக்குக்கு போகக்கூடாது. இந்த மாரி ஸ்ட்ராட்டஜிய மாத்திட்டே இருக்கக்கூடாது. ஒரு ப்ராசஸ ஃபாலோ பண்றீங்கன்னா, அந்த ப்ராசஸ் ஃபாலோ பண்ணிட்டு, அதிலேயே ஸ்டிக் பண்ணிட்டு, அத வந்து திரும்ப திரும்ப வந்து உங்கள வந்து என்ன சொல்லணும்னா, அதுல இருக்கிற குறைகள்லாம் நிவர்த்தி பண்ணி, நீங்க அத வந்து எப்படி வந்து நம்ம சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வரலாம்? அப்படிங்கிற மாரி தான் இம்ப்ரூவ் பண்ணணுமே ஒழிய, நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி மாத்திட்டே இருக்கக்கூடாது. மாத்திட்டே இருக்கும்போது உங்களுக்கு ஒவ்வொரு சைக்கிளுக்கும் ஒவ்வொரு மாரி தான் பிஹேவ் ஆகும். இப்ப பிரேக் அவுட் ட்ரேடிங் அப்படிங்கிறது மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்கையில நல்லா உங்களுக்கு ஒர்க் ஆகும். அதுவே வந்து சைட்வேஸ்ல இருக்கையில நெறைய ட்ரேட் ஃபெயில் ஆகும். அதுவே டவுன் ட்ரெண்ட்ல இருக்கையில உங்களுக்கு பிரேக் அவுட்னா பியர் சைடு பண்ணணும். இந்த மாரி வந்து எல்லா ஆங்கிள்லயும் அத திங்க் பண்ண வேண்டியது இருக்கும். எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க வேண்டியதா இருக்கும். சோ அதனால எதோ ஒண்ணு உங்களுக்கு சூட் ஆகுதோ அத எடுத்துட்டு ஸ்டிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க மார்க்கெட்ல யாராவது ஒருத்தர் ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா, அவங்கள வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்காதீங்க. ஏன்னா அவங்க சொல்றது தப்பா கூட இருக்கும். நீங்க பண்றது உங்களுக்கு கரெக்ட். என்ன பண்ணுனாலும், எது பண்ணுனாலும் உங்களோட ஓன் டெசிஷனா இருக்கணும். அந்த தப்புல நீங்க உங்கள வந்து சரிப்படுத்திக்கணும். அப்பதான் வந்து உங்களுக்கு வந்து லேர்னிங் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். எத நம்பியும் நீங்க இன்னொருத்தர கம்பேர் பண்ணி நாம பண்ணது தப்பு அப்படிங்கிறத மட்டும் எப்பவும் வந்து நீங்க நம்பக்கூடாது. இத வந்து ப்ராசஸ் வந்து ரிப்பீட்டா பண்ணிட்டு இருக்கணும். அது இல்லாம நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு என்ஜினியர் ஆகணும் அப்படின்னா 12 இயர்ஸ் ஸ்கூல்ல படிக்கிறீங்க. அதுக்கப்புறம் 4 இயர்ஸ் காலேஜ்ல படிக்கிறீங்க. டோட்டலா 16 இயர்ஸ் முடிச்சு வந்து ஒரு 10,000மோ 15,000மோ அப்படின்னு ஒரு என்ஜினியர் போறீங்க. அதுவுமே கிடைக்கிறதுக்கு வேலை கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம். சோ நீ மார்க்கெட்டுக்குள்ள வந்த அடுத்த நாளே வந்து உங்களுக்கு வந்து லாக்ஸ் கணக்குல வந்து அமௌண்ட் வரணும், லாபம் வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அது வந்து 10,000க்கு 1,00,000 கிடைக்கும். 10,000க்கு மாசம் 20,000 எடுக்கலாம் அப்படிங்கிற மாரி வீடியோ போடுவாங்க. அத நீங்க போய் உட்கார்ந்து பார்த்திருப்பீங்க. அந்த மாரி இடம் கிடையாதுங்க. அது வந்து கேம்பிளிங்ல வேணா நீங்க வந்து அந்த மாரி நம்பி போய் பண்ணலாம். இது கேம்பிளிங் கிடையாது. உங்களுக்கு வந்து இயர்லி 20% அப்படிங்கிறதே வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். சோ நீங்க அதே போன வருஷத்துல வந்து நீங்க வந்து நெறைய பேர் வந்து போட்டுருப்பாங்க. நல்லா 100%, 200% பயங்கர புல் மார்க்கெட். எந்த ஸ்டாக்ல போட்டீங்கனாலும் உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் குடுத்திருக்கும். ஆனா சைட்வேஸ்லயும் இல்ல டவுன் ட்ரெண்ட்லயோ அந்த மாரிலாம் நீங்க எதிர்பார்க்கவே முடியாது. மேக்ஸிமம் 20% அப்படின்னு எடுத்தாவே ரொம்ப ரொம்ப சூப்பரான ட்ரேடர் அப்படிங்கிறத சொல்லலாம். அந்த மாரி தான் இருக்கும். சோ லாங் டெர்ம்ல நீங்க வந்து கத்துட்டு லாங் டெர்மா நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா வந்துரலாம். இந்த கண்டென்ட்ட சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணேன். இது இது வந்து பிகினராவோ இல்ல ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கிறீங்களாவோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இது வேற யாராவதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.